Hello guys, இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Xiaomi வந்து அகைன் ஒரு சில மொபைல்ஸ்க்கு MIUI அப்டேட்ஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சோ இந்த லிஸ்ட்ல என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஓகே, ரீசெண்டா Xiaomi வந்து ஒரு சில ஓல்டு மொபைல்ஸ்க்கு இனிமேல் அப்டேட்ஸே கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த லிஸ்ட்ல இன்னும் ஒரு சில மொபைல்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல லாஸ்ட் டைம் எந்தெந்த மொபைல்ஸ்க்கு அப்டேட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, Redmi MI Poco சீரீஸ்ல இருக்க எந்தெந்த மொபைல்ஸ்க்கு எவ்வளோ இயர்ஸ்க்கு எத்தனை MIUI அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ஒரு டெடிகேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த லிஸ்ட்ல எண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், அதாவது இனிமேல் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டே இல்லாத MI அண்ட் Redmi ஸ்மார்ட் ஃபோன்ஸோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. Redmi சீரிஸை பொறுத்த வரைக்கும் Redmi 1ல இருந்து Redmi Note 7 சீரிஸில் இருக்க Note 7, Note 7S அண்ட் Note 7 Pro இந்த மொபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ Redmi Note 8 சீரிஸ்க்கு முன்னாடி லான்ச் ஆன எந்த ஒரு மொபைல்ஸ்க்குமே இனிமேல் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கிடைக்காது. Redmi K20 அண்ட் Redmi Y3 மொபைலும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸ்க்கு இனிமேல் எந்த ஒரு MIUI ஆர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் Xiaomi வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, இதை பற்றி வேற எதுவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. Redmi MI Poco மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. Fearless.